மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் ஈரோடு அரசு போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த தண்ணீரை நம்ம முதல்ல கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும், அது மட்டுமல்லாமல் அனைத்து விடுதிகளுக்கும் தண்ணீர் 2024 மணி நேரமும் ஒரு நல்ல சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சுவையான குடிநீர் கொடுப்பதற்கான இயந்திரத்தை நிறுவ கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அவர்கள் செலவு செய்து, அதில் ஒரு சில முன்னாள் மாணவர்கள் ஒரு மாசமா இங்கேயே தங்கியிருந்து இந்த பணிகளை எல்லாம் நாட்வாதன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பட்டதுல எப்படி ஒரு பெற்றோர் தன்னோட குழந்தைங்க நல்லா வந்ததுன்னா அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைவாங்களோ, நம்ம ஒவ்வொரு முறையும் உச்சம் அடையும் போதோ, நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் சாதிக்கும் போது நம்மளுடைய சாதனைகளால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஒரு வாங்கி குடிங்க, போங்க வாங்கிக்கிங்க. பணியாற்றுகிற அந்த சகோதரருடைய அந்த பங்களிப்போடு ஒரு புதுவிதமாக இந்த கல்லூரியை துவங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அரசில் இருக்கிற பல அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனா அமைச்சர்களே கூட பல பேர் இது தேவையா, அது முடியுமா என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ஐயார் அவர்களிடத்திலே அந்த கோப்பை நான் எடுத்துக்கொண்டு போனேன். அந்த கோப்பு அங்கே போகிற வரை அத்தனை பேரும் அதற்கு எதிராகத்தான் எழுதியிருந்தார். நான் போய் நிலைமைகளை அவருக்கு சொன்ன பின்னாலே, இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு அனுதாபப்பட்டுத்தான் அன்றைக்கு அந்த உத்தரவை நமக்கு சாதகமாக போட்டுக் கொடுத்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் அப்பொழுது பெரியார் மாவட்டமாக தனியாக கோவை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது.